தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாமெல்லாம் மிகுந்த தொல்லையை மிகுந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எப்பொழுது தொல்லை வரும், இடர்கள் வரும் என்பதுதான் தெரியாது. அன்னை செய்தி ஒன்று மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்தி. மியான்மர் நாடு என்று சொல்லக்கூடிய அண்மை நாட்டிலே சென்ற வெள்ளிக்கிழமை அன்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் சொல்லனா துயரத்திலே ஆழ்ந்து துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் நாம் இறை வழிபாட்டினை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டு இருக்க வேண்டும். சித்தம் வைத்த அடியார்கள் அடையார் மற்ற இடர் நோயே என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். இறைவனை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு இந்த இடர் துன்பங்கள் எல்லாம் வராது என்று ஞானசம்பந்தர் சொல்கிறார். அப்போ நாம் நன்றி மறந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கான பலனை இறைவன் நிச்சயம் கொடுப்பார். இந்த பஞ்சபூதங்களும் நம்மை ஆழ்வதற்காக இறைவன் படைத்து வைத்திருக்கிறார். இந்த நிலம் நம்மளை தாங்கவில்லை என்று சொன்னால் நாம் இந்த நிலத்திலே வாழ முடியாது. இன்னைக்கு பூகம்பம் என்று சொல்லுகிறார். அந்த நிலநடுக்கத்திலே எத்தனையோ ஊர்கள் காணாமல் போகின்றன. அப்பொழுது இந்த பூமியானது நிலைத்து நிற்க வேண்டும். இந்த பூமி நம்மளை தாங்குகின்ற பொழுது இந்த பூமியினாலே நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த அண்டத்திலே இருப்பது பெண்டத்திலேயும் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த நிலம் தாங்கவில்லை என்று சொன்னால் நம்மளால நடக்க முடியாது. ஒரு அடி கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார். அடுத்தபடியாக நீர் பூதத்தை இறைவன் நமக்காக படைத்து கொடுத்திருக்கிறார். நம்ம உடம்புல இத்தனை லிட்டர் நீர் இருக்கணும். நீர் இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால உயிர் வாழ முடியாது. அதே போலதான் இந்த உலகத்துல நீர்நிலைகள் எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அங்கங்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு மாறுமையானால் அதிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு வழியை தேட வேண்டியதாக இருக்கிறது. அதே போல நெருப்பு, நம்முடைய உடம்பிலே நெருப்பானது சம அளவிலே இருக்க வேண்டும். குறைந்தாலும் வாழ முடியாது, அதிகமானாலும் வாழ முடியாது. அதே போலதான் இறைவன் இந்த பஞ்சபூதத்திலே நெருப்பை இந்த கடலுக்குள்ளே வைத்து அதை காப்பாற்றி வருகிறார். இந்த நெருப்பு கடலுக்குள்ளே எதற்காக இருக்கிறது என்றால் கடல் மட்டம் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக அந்த நெருப்பானது கடலுக்குள்ளே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு வடவாண்டை தீ என்று சொல்லுவார். அடுத்தது காற்று. இந்த காற்று இல்லை என்று சொன்னால் நம்மளால உயிர் வாழ முடியாது. நாம ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கிறோம்ன்றது நமக்கு தெரியாது. 21,000 முறை நாம்
இந்த துயர் வாழ்க்கையானது இறைவன் நம்ம எல்லாம் இதிலிருந்து காப்பாற்றி நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. நாம் ஒரு செய்தியை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த செய்தி நமக்கு இல்லை, மற்றவர்களுக்கு என்று நாம் ஒதுக்கிவிடக்கூடாது. இன்று மியான்மர் நாட்டிலே நடந்த இந்த பூகம்பமானது நம்ம நாட்டுக்கு வரத்துக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு செகண்ட் ஆகும். அப்படி வராம பார்த்துக்கோ சாமி அப்படின்னு நாம இறைவனிடத்திலே வேண்ட வேண்டும். நமக்கு வராது என்று நாம் என்ன சொல்லுவோம், தன்முனைப்போடு இருந்து விடக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில நமக்கு நெருங்கினவர் யாராவது இறந்துட்டா நமக்கும் அந்த இறப்பு வரும்னு யாரும் நினைக்கிறது. நீரில் மூழ்கி நினைப்பு ஒழிந்தாரு, அதோட சரி. அதான் திருமூலர் சொன்னார். அப்படி எல்லா இடர்களையும் இறைவன் அனுபவ பொருட்டே நமக்கு காட்டுகிறார் என்பதுதான் உண்மை. அப்படி நாம இந்த அனுபவத்திலிருந்து இறைவன் நம்மை எல்லாம் காப்பாற்ற வேண்டும். அப்படி காப்பாற்றுவதற்காக தான் இன்றைய சோமவார வழிபாட்டில் 2 பதிகங்களை நாம் இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்ய இருக்கிறோம். இந்த உலக துயர்களை நீக்கும் வண்ணமாக ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த அந்த உலக துன்பங்களை நீக்கக்கூடிய ஒரு அருமையான பதிகம். மதுரையிலே ஞானசம்பந்த பெருமான் இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் சமணர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய செய்வர்களுக்கும் அவர் அதிகமாக பாடி கொடுத்திருக்கிறார். அதாவது திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை ஓதுவதன் மூலமாக உலகம் செழித்து ஓங்கும் என்று திருக்கடை காப்பிலே சொல்கிறார். இந்த செய்தியை மியான்மர் நாட்டிலே நடந்த இந்த பூகம்பமானது நம்மையும் தாக்கக்கூடாது, நம்முடைய நாட்டையும் தாக்கக்கூடாது என்பதற்காக இன்றைய தினம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருந்து நம்ம எல்லாம் இறைவன் மீட்டெடுக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்த இந்த 3ஆம் திருமுறையிலே